ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸர்சைஸ் 3.14ல் செகண்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய சம் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா அதோடைய சம் எப்படி இருக்கும், அதாவது அந்த ரூட்ஸோட சம் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த பிஏ அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனில் தான் இருக்கும். பிகாஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி தான் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் ஈக்குவேஷன். இங்கே பிங்கிறது எக்ஸோட கோஆர்டினேட் கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஓகே. ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா பீட்டா. ஓகே. அதனுடைய ப்ராடக்ட், அந்த ரூட்ஸோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னா சி பை ஏ, அந்த கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாஸ் ஈக்குவல் டு சி பை கே. ஸோ இந்த சம் அண்ட் ப்ராடக்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது ஆல்ரெடி நம்ம முந்தின எக்ஸசைஸில் படிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதை வச்சு இந்த குவாட்ரேட்டிக் எக்வேஷன் எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அங்கே வந்து சம் ப்ராடக்ட்னு மட்டும் பார்த்தோம். இங்கே வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் இருந்தாலே சம்மை வந்து செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 5 is equal to 0 ஆர் ஆல்ஃபா பீட்டா. அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையோ ஏதோ ஒரு மெத்தடில் வந்து சால்வ் பண்ணாமல், எந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணாமல் இதனுடைய ரூட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட ஆன்சரை கண்டுபிடிங்க. இதனுடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்காமலே கண்டுபிடிங்க, கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 5 is equal to 0 இல்லையா. ஸோ இதனுடைய ரூட்ஸ் தான் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கமா பீட்டான்னு கொடுத்துட்டு இதனுடைய ரூட்ஸ் வேல்யூ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்காமலேயே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட ஆன்சரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு தெரியும், மைனஸ் பி பை ஏ. அப்போ என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் 7 பை ஏ அப்படிங்கும்போது 7/2 வந்துடும். இதே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ஃபா பீட்டாங்கும்போது சி பை ஏ. அப்போ இங்கே சிங்கிறது 5, ஏங்கிறது 2, ஸோ 5/2. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கும் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, ஆல்ஃபா பீட்டாவுக்கும் நம்ம ஈஸியாக எழுதிட்டோம் இல்லையா. இந்த வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ஏதாவது ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? நோ. அந்த ரூட்டோட சம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ரூட்டோட ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர ரூட்டோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இப்போ இதோடைய எக்ஸ்பிரஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்தவரை 1/α ப்ளஸ் 1/β அப்படிங்கும்போது ஜஸ்ட் எல்சிஎம் தான். ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது தான் என்னது எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ பீட்டா ப்ளஸ் இங்கே வந்து ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு 7/2 பை ஆல்ஃபா பீட்டாங்க போது 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகுதுன்னா அப்படி ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. ஸோ 2 கேன்சல் ஆகி 7/5. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே. ஸோ சேம் லைக் த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ கீழே எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா தான், இங்கே பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே கீழே ஆல்ஃபா தான் இருக்குது, பீட்டா இல்லை. ஸோ பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியாது. எதுக்கு தான் தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு தெரியும், ஆல்ஃபா பீட்டாவுக்கு தெரியும். அதனால் இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ தெரியுதா எதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோன்னு, டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஏன்னா இந்த டேர்முக்கு தான் நம்மளுக்கு தெரியும் ஈக்குவேஷனை வச்சு. ஸோ இப்போ இந்த இதை வந்து இப்படி மாற்றலான்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கும்போது 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 டிவைடட் பை 5/2. ஸோ 49/4 மைனஸ் இது கேன்சல் ஆகிடுது 5. ஸோ டிவைடட் பை 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 49 மைனஸ் 20/4 எல்சிஎம் எடுத்துக்கிறோம், டிவைடட் பை 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 29/4 கீழே இருக்க 5/2 வந்து ரெசிப்ரோக்கலாக 2/5ன்னு போயிடும். ஸோ 1 2 is 2, 2 2s are 4.
The answer is 29/2 5s are 10. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் இதுதான். ஸோ இது அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஓகே. தென் தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் 2/β ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2/ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ இதனுடைய எல்சிஎம் அப்படிங்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இது ரெண்டும் தான் நமக்கு எல்சிஎம்மாக வரும் கீழே. ஸோ இப்போ க்ராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2ங்கும்போது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலா படி எல்லாம் விரித்து எழுதலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2 ப்ளஸ் 2 2s are 4 டிவைடட் பை, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 2s are 4. ஸோ அடுத்து எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 காமனாக இருக்கிறனால 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை மாற்றிட்டோம். அதேமாதிரி மேலே இருக்க நியூமரேட்டரையும் மாற்ற போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு சேர்த்து எழுதிடலாம். இந்த 4 ஆல்ஃபா 4 பீட்டாலேருந்து 4 வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிரும். அதேமாதிரி 4 + 4 8ன்னு கிடச்சிரும். இப்போ இதில் ஒன்றே ஒன்று கீழே இருக்கிறத நான் அப்படியே எழுதிடுறேன். இப்போ இதுவுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாகிடுது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது மட்டும்தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மெட்டில் வரல. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் பை இங்கே வந்து 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து என்ன ஆயிரும் 49/4ன்னு ஆயிரும். இங்கே 2 2 கேன்சல் ஆகி மைனஸ் 5ன்னு ஆயிரும். ப்ளஸ் இங்கே 1 2 is 2 2 2s are 4 ஸோ 14 ஆயிரும். ப்ளஸ் 8 பை இங்கே 5/2 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த 2 2 கேன்சல் ஆகி 7 ப்ளஸ் 4ன்னு ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் 49/4 மைனஸ் மைனஸ் இல்லை ப்ளஸ்ன்னு வரும் பாருங்கள். 8லேருந்து 5 போயிடுச்சுன்னா 3 ஸோ 17 வரும். டிவைடட் பை இங்கே 5/2 11. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்சிஎம் மறுபடியும் எடுக்க போகிறோம். ஸோ 49 + 68/4 இங்கே 5 + 2 × 11 22/2. சரியா? இப்போ அடுத்ததில் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆமாம் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 117/4 × 2/27 2 2s are 4 9 3s are 27 9 3s are 20. So the answer is 39/2. 80 2 9s are 80. அவ்வளோதான். ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? 3 டேபிளில் 39/2 × 18 வருது. ஓகே, தேங்க்யூ.